வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் எட்மண்ட் ஸ்பென்சருடைய புரோத்தலாமியனை லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரோத்தலாமியன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ calm was the day, and through the trembling air, sweet breathing zephyrs did softly play. A gentle spirit that lightly did delay, hot Titan's beams which then did glister fire. When I, whom sullion care, through discontent of my long fruitless stay in Prince's court, and expectation vain of ideal hopes, which still do fly away, like empty shadows did afflict my brain. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ காம் வாஸ் த டே, அந்த டே ஒரு காமாக ரொம்ப அமைதியாக இருக்குது. அண்ட் த்ரோ த ட்ரம்பிளிங் ஏர், அந்த ட்ரம்பிளிங் அப்படின்னா நம்ம ஷேக்கியாக இப்படி சலசலப்பு ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த ரிவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காற்றால் அந்த அலைகள், சின்ன சின்ன அலைகள் எழும்பும் இல்லையா. ஸோ அதுதான் ட்ரம்பிளிங் ஏர், ஸ்வீட் ப்ரீத்திங் செஃப்ரியஸ். ஸோ செஃப்ரியஸ் அப்படின்றது இங்கே ஒரு பர்சானிஃபைடு வேர்ட். அதை இங்கே என்னவா மீன் பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்ட் விண்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு மீன் பண்ணுறாங்க. அப்போது ஸ்வீட் ப்ரீத்திங் செஃப்ரியஸ் டிட் சாஃப்ட்லி ப்ளே. ஸோ அப்போது ஒரு வெஸ்ட் விண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப ஜென்டிலாக அந்த இடத்துல காற்று வீசுது. எ ஜென்டில் ஸ்பிரிட் தட் லைட்லி டிட் டிலே ஹாட் டைட்டன்ஸ் பீம்ஸ். ஸோ அந்த டைட்டன் அப்படின்னு சொல்கிறது இங்கே சன்னை டினோட் பண்ணுறாங்க. சன் ஆஃப் காட் அப்படின்றத டினோட் பண்ணுது அந்த டைட்டன் அப்படின்ற வேர்டு. எ ஜென்டில் ஸ்பிரிட் தட் லைட்லி டிட் டிலே அப்படின்னா அந்த காற்று இப்படி அடிக்குது இல்லை. இப்போ அந்த அடிக்கக்கூடிய அந்த காற்று இந்த சூரிய வெப்பத்தை, அந்த டேவில் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தை, அந்த சூரிய ஒளி கதிர்களை கொஞ்சம் டிலே பண்ணுது சின்ஸ் நம்மளை கொஞ்சம் சில்லுன்னு அதை ஃபீல் பண்ண வைக்கிது. அந்த சன்லைட்டை டைரெக்டாக நம்ம மேலே அது பட விடலை, கொஞ்சம் டிலே பண்ணுது. விச் தென் டிட் கிளிஸ்ட் ஆஃப் ஃபயர் வென் ஐ ஹூம் சல்லியனுக்கு. ஸோ அப்போது அந்த காற்று என் மேலே பட்டு இப்படி போனதுக்கப்புறமா என்ன பண்ணுது, அந்த சூரிய கதிர்கள், அந்த வெப்ப கதிர்கள் என் மேலே படுது. வென் ஐ ஹூம் சல்லியன் கே, SULLEIN இருக்குல்ல, சல்லியன் கேர். அந்த சல்லியன் அப்படின்றது என்ன அது அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுது அப்படின்னா சேடாக இருக்கக்கூடிய ஒன்று, ரொம்ப ஒரீடாக இருக்கக்கூடியது, ரொம்ப கவலையாக இருக்கக்கூடியது. நான் யார் மேலே அது அப்படி பட்டுட்டு போகுது அப்படின்னா வென் ஐ ஹூம் சல்லியன் கேர், நான் நடந்து போய்ட்டு அப்போ என் மேலே படுது, நான் ரொம்ப சோகமாக போய்கிட்டு இருக்கிறேன். த்ரோ டிஸ்கண்டன்ட் ஆஃப் மை லாங் ஃப்ரூட்லெஸ் ஸ்டே இன் பிரின்சஸ் கோர்ட். ஸோ ஒரு பிரின்சஸ் கோர்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த போயம்ஸஸ் எழுதிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைமில் ஹி ஃபைண்ட் நோ யூஸ்ஃபுல். அங்கே இருந்ததில் அவருக்கு எந்த ஒரு பயனுமே தெரியல. அவர் ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்குது, அது அவருக்கு எந்த ஒரு சுவாரஸ்யமும் அந்த ஒர்க்கில் அவருக்கு தெரியல. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வெயின் ஆஃப் ஐடியல் ஹோப்ஸ். ஸோ அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா வீணாக தான் போச்சு. இட்ஸ் வெண்ட் இன் வெயின் விச் ஸ்டில் டோ ஃப்ளை அவே லைக் எம்டி ஷேடோஸ் டிட் அஃப்ளிக்ட் மை பிரெயின். அது இன்னமும் எனக்குள்ள இருந்து அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மறந்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னை விட்டு பறந்து போய்கிட்டு தான் இருக்குது, என்னை விட்டு விலகி போய்கிட்டு தான் இருக்குது அந்த கசப்பான அந்த நினைவுகள் எல்லாமே. இட்ஸ் லைக் எம்டி ஷேடோஸ் டிட் அஃப்ளிக்ட் மை பிரெயின். ஸோ அது ஒரு எம்டி ஷேடோஸ் மாதிரி. அது ஆக்சுவலி இப்போ ஒரு ஷேடோ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஷேடோ நமக்கு அந்த ஷேப் தெரியும்ல. ஸோ அப்போ அந்த ஷேடோவை பார்த்து இது ஏதோ ஒன்று அப்படின்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல எம்டி ஷேடோனா அது என்னன்னே எனக்கு தெரியல, ஒரு கசப்பான நினைவுகள் அது என்னை விட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அண்ட் தென் வாக் ஃபோர்த் டு ஈஸ் மை பெயின். ஸோ அப்போது நான் இந்த பெயின், இந்த மாதிரி அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணது இது எல்லாத்தையுமே ரொம்ப கசப்பான நினைவுகளாக இருக்குல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த தேம்ஸ் ரிவரில் அந்த பெயின் இது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அலாங் த ஷோ ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ். ஸோ அப்போது அந்த கரையோரத்தில், தேம்ஸ் ரிவருடைய கரையோரத்தில் நடந்து போயிட்டுருக்கிறேன். இங்கே சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ்னு சொல்கிறது அந்த ஒரு வெயில் டைமில் நம்ம அந்த ஏரி, குளம், ஆறு இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் எல்லாமே அப்படியே நம்மளை ஜொலிக்கும். நமக்கு அந்த சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்டேஷன் ஆஃப் லைட்டில் அது நல்லாவே ஜொலிக்கும். ஸோ அது அப்போது சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் அங்கே மேலே ஜொலிக்கிறது அப்படியே பார்க்கும்போது அவருக்கு சில்வரில் அந்த ரிவர் ஃபுல்லாக ஃபில்டு வித் சில்வர்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அலாங் வித் த ஷோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் ஹூஸ் ரட்டி பேங்க் த விச் ஹிஸ் ரிவர் ஹைம்ஸ். ரட்டி பேங்க், ரட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா தினசரி நாம் ஒரு வழியில் நடந்து போகும்பொழுது அந்த வழியில் ஒரு பாதை ஒன்று உருவாகும் பாருங்கள். ரெண்டு பக்கமும் புல்வெளி இருக்கும், நம்ம நடக்க போகிற இடம் மட்டும்
பாதையாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ரட்டி பேங்க். அப்போது இந்த ரிவர் ஓடி 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 ஒரு பேசேஜ் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். மற்றதுக்கும் இந்த ரிவர் ஓடினதுக்கும் we find some differences definitely. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரட்டி பேங்க். ஹூஸ் ரட்டி பேங்க் த விச் ஹிஸ் ரிவர் ஹைம்ஸ். ஸோ அப்போது ஒரு பேசேஜில் அந்த ரிவர் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. ஹைம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நீர் ஓடும் போது சலசலப்பாக ஒரு சத்தம்னு கேட்கல. ஸோ அது இப்போ ரிவர் ஹைம்ஸ் வாஸ் பெயிண்டட் ஆல் வித் வேரியபிள் ஃப்ளவர்ஸ். ஸோ அப்போது அந்த ரட்டி பேங்க் அப்படின்றது அந்த தேம்ஸ் ரிவருடைய அந்த கரைப்பகுதிகள், அந்த ஷோர், அந்த கரைப்பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஃப்ளவர்ஸால் பெயிண்ட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. அப்போது ஒரு பெயிண்ட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், நிறைய கலராக நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல் த மிடோஸ் அடோன்டு வித் டெயின்டி ஜெம்ஸ். ஸோ அப்போது மிடவ் அப்படின்னாலுமே என்ன, ஒரு நிலப்பரப்பில் ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக புல்வெளிகளாலும் பூக்களாலும் பறந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே மிடோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஆல் த மிடோஸ் அடோன்டு வித் டெயின்டி ஜெம்ஸ். ஸோ அப்போது அந்த டெயின்டி ஜெம்ஸ் அப்படின்றது அந்த பூக்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக ஜெம்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா, அது எல்லாமே அந்த புல்வெளியில். ஃபிட் டு டேக் மெய்டன்ஸ் போவஸ் அண்ட் க்ரௌன் தேர் பேராமோஸ். ஸோ பேராமோஸ் அப்படின்றது லவ்வர், ஒரு லவ்வரை குறிக்கக்கூடிய ஒன்று. போவஸ் அப்படின்றது அந்த மெய்டனுடைய ஒரு ப்ரைவேட் ரூம். ஸோ டு பி டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இட் மே பி ஃபார் தேர் ஃபர்ஸ்ட் நைட். அந்த ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஃபிட் டு டெக் மெய்டன்ஸ் பவர்ஸ், அந்த ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தோஸ் ஃப்ளார்ஸ் ஆர் ஃபிட் டு டெக்கரேட் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த அவங்களுடைய லவ்வை வந்து அவங்க லவ்வர்கிட்ட சொல்கிறது போது ஒரு க்ரௌன் மாதிரி ஒன்று பண்ணி தர்றதுக்கோ இல்லை பொக்கே மாதிரி ஒன்று பண்ணி தர்றதுக்கோ அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி ஃபிட்டட். ஓகேவா, அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே இட்ஸ் இஸ் நாட் லாங். ஸோ அப்போது அந்த ஒரு வெட்டிங் டே, அந்த ஒரு பிரைடல் டேவுக்காக அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா நம்ம அதை எடுத்து அவங்களுக்காக ஏதோ ஒன்று டெக்கரேஷனுக்காக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விச் இஸ் நாட் லாங், அந்த அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங் அப்படின்னா ஸோ அந்த கல்யாணம் இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லை, அந்த வெட்டிங் டே ரொம்ப தூரத்தில் இல்லை, அதுக்காக நம்ம இந்த பூக்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில்லை என்மை சாங். ஸோ அப்போது ரிவர் தேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் டில்லை என்மை சாங் அப்படின்றது தான். ஸோ அண்ட் தென் தேர் இன் எ மிடோ பை த ரிவர் சைட் எ ஃப்ளாக் ஆஃப் நிம்ஸ் ஐ சான்ஸ் டு ஸ்பை. ஸோ அப்போது அவர் அந்த ரிவர் வழி அப்படி நடந்து போகிறாங்க. ஸோ அந்த மிடோ இருக்குல்ல, அந்த புல்வெளிகள், அந்த பூக்கள் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த சைடு அப்படி நடந்து போகிறாங்க. எ ஃப்ளாக் ஆஃப் நிம்ஸ் ஐ சான்ஸ் டு எஸ்பை. ஸோ அப்போது ஒரு ஃப்ளாக் ஆஃப் நிம்ஸ் அப்படின்றவங்க ஒரு என்ன சொல்லுவது, லைக் ஒரு ஏஞ்சல்ஸஸ், ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸஸை வந்து அந்த இடத்துல நான் பார்க்குறதுக்கு கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குது. ஆல் லவ்லி டாட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் தேர்பை. ஸோ அவங்க எல்லோரும் யார் அப்படின்னா அந்த தேம்ஸ் ரிவருடைய டாட்டர்ஸ் அவங்க எல்லாருமே. ஸோ அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அவங்க இருக்காங்க. வித் குட்லி க்ரீனிஷ் லாக்ஸ் ஆல் லூஸ் அன்டைட் அஸ் ஈச் ஹேட் பீன் எ பிரைட். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கக்கூடிய லாக்ஸஸ், அந்த ஒரு கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து அவங்க போட்டுட்ருக்குறாங்க. ஆல் லூஸ் அன்டைட். ஆல் லூஸ் அன்டைட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓவர் கோட் டைப்பில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் நாட் டைப் மாதிரி இப்போ வருது இல்லை. ஸோ இப்போ அது போடாமல் ஃப்ரீயாக விடுறது. ஸோ அப்போது அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ரொம்ப டைட்டாக அதுங்களெல்லாம் கட்டி வைக்காமல் லூஸாக அன்டைடடாக இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அஸ் ஈச் ஹேட் பீன் எ பிரைட். அதில் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறதுக்கு பிரைட் மணப்பெண்ணு மாதிரி காட்சியளிக்கிறாங்க. அண்ட் ஈச் ஒன் ஹேட் எ லிட்டில் பிக்கப் பேஸ்கட் மேட் ஆஃப் ஃபைன் ட்விக்ஸ் என்ட்ரைல் கியூரியஸ்லி இன் விச் தே கேதர் ஃப்ளாஸ் டு ஃபில் தேர் ஃப்ளாஸ்கட் and with fine fingers cropped full fetuously. ஸோ அப்போது இந்த ஃபுல் ஃபீட்டியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது ஃபுல் ஃபீட்டியஸ்லி அப்படின்றது ஃபுல் பியூட்டியஸ்லி அப்படின்றது அது கேதர்ட் இன் எ சார்மிங் மேனர். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏஞ்சல்ஸு ஒவ்வொருத்தவங்களும் கையில் ஒவ்வொரு லிட்டில் பேஸ்கட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு லிட்டில் பேஸ்கட்டும் ட்விக்ஸால் பின்னியிருக்கு. ட்விக்ஸால் பின்னியிருக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உட்டன் ஸ்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வளைஞ்சி நெளியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு உட்டன் ஸ்டிக்கை வச்சு அந்த பேஸ்கட் எல்லாமே வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதில் அந்த மிடோஸில் இருக்கக்கூடிய தேம்ஸ் ரிவர் கரையோரத்தில் இருக்க மிடோஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை ஒவ்வொன்றா அவங்க அதில் கேதர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அது என்ன குட் மேனரில். ஓகே, ஸோ கேதர்ட் இன் ஏ சார்மிங் மேனரில்
அவங்க அதை கலெக்ட் பண்ணுறாங்க. தி டெண்டர் stalks on high of every sort which in that meadow grew they gathered some the violet pallid blue. Suppose the tender stalks on high of every sort அப்படின்னா இப்போ அந்த மிடோவில் நிறையா பூச்செடிகள் இருக்குதுன்னு சொன்னல. அப்போ அதில் பூச்செடிகளில் இந்த ஸ்டெம் மாதிரி ஒன்று வந்து தானே நிற்கும். அதெல்லாம் தானே லீவ்ஸு, ஸோ ஃப்ளார்ஸு, பர்ட்ஸு இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு குச்சி குச்சாக நிற்கிறது தான் ஸ்டாக்ஸு. த டெண்டர் ஸ்டாக்ஸ் அது சாஃப்டாக தான் இருக்கும். பூ இப்படி உடச்சாலுமே அது உடஞ்சிடும்ல, ரொம்ப ஹார்டாக தான் இருக்க போகிறதில்ல. த டெண்டர் ஸ்டாக்ஸ் ஆன் ஹை ஆஃப் எவ்ரி சார்ட் which in that meadow grew they gathered some. ஸோ அப்போது அந்த இடத்துல வளர்ந்துருக்கக்கூடிய அந்த டெண்டர் ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பூச்செடிகள்லேருந்து இவங்க சில பூக்களை கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பூ இருக்குது அப்படின்னா தி வயலட் பேல் ப்ளூ, வயலட் கலரில் ஒரு பேல் ப்ளூவாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளார்ஸு. தி லிட்டில் டேசி தட் அட் ஈவினிங் க்ளோசஸ் த வர்ஜின் லில்லி. அந்த வர்ஜின் லில்லி அப்படின்றது இட்ஸ் இன் ஒயிட் கலர், ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு லில்லி தான் அது. ஸோ ஒரு வர்ஜின் லில்லி அண்டு ப்ரைம் ரோஸ் ட்ரீவ் வித் சார்ட் ஆஃப் வேர்மைல் ரோசஸ். இப்போ ப்ரைம் ரோஸ் ட்ரீவ் வித் ஸ்டோர் ஆஃப் வேர்மைல் ரோசஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு ரெட்டிஷ் கலரில். ஆக்சுவலி ரோஸ் அப்படின்னாலுமே நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது டார்க் ரெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் தான். ஓகேவா? அப்போது நல்லா ரெட்டிஷ் கலரில் இந்த ரத்த சிவப்புன்னு சொல்லுவாங்க, பிளட் ரெட் கலர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கலரில் இருக்கக்கூடிய ரோசஸ் இது எல்லாத்தையுமே அவங்க அந்த பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டு டெக் தேர் பிரைட் குரூம்ஸ் போசிஸ். அப்போது அந்த பிரைட் குரூம்ஸ் அவங்கள டெக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு மேபி அந்த கார்லேண்ட் தயாரிக்கிறதுக்காக, இல்லை கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பூங்கொத்து தயாரிக்கிறதுக்காக, இல்லை அந்த பொக்கே தயாரிக்கிறதுக்காக, ஸோ அதுக்காக இவங்க அந்த மாதிரி நிறையா கலர்ஃபுல் ஃப்ளார்ஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங். ஸோ அவங்க எதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பிரைடல் டேவுக்காக, விச் வாஸ் நாட் லாங், அது ரொம்ப தூரத்தில் இல்லை நீண்ட நாட்கள் அதுக்காக இல்லை. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி இல்லை என்மை சாங். ஸோ ஸ்வீட் தேம்ஸ் வந்து நான் இந்த சாங்கை முடிக்கிற வரைக்கும் விச் வில் ரன் சாஃப்ட்லி அப்படின்றாங்க. ஸோ அண்ட் தென் ஸோ மூவிங் ஆன் டு தேர்ட் ஸ்டான்ஸா. வித் தட் ஐ சா டூ ஸ்வான்ஸ் ஆஃப் குட்லி ஹியூ come softly swimming down along the lea. To fairer birds I yet did never see. So with that I saw two swans of goodly hue. So two swans of goodly hue அப்படின்னா they were so bright. அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்வேனை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டாக ரெண்டு ஸ்வேனை பார்க்குறேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டராக இருக்குது. கம் சாஃப்ட்லி ஸ்விம்மிங் டவுன் அலாங் த லீ. த லீ அப்படின்றது என்னென்னா a tributary of Thames rises in Kent and flows into the Thames at Greenwich. ஸோ இப்போது ஒரு ஆறு அப்படின்னா அது ஏதோ ஒரு இடத்துல துவங்கி ஏதோ ஒரு இடத்துல தானே முடியணும். ஸோ அப்படி க்ரீன்விச்சில் அது முடிய போகுது. ஓகேவா? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த தேம்ஸ் ரைசஸ் இன் கென்ட்டில் ஸ்டார்ட் ஆகி க்ரீன்விச்சில் அது முடிய போகுது. அந்த தேம்ஸ் அதுதான் அந்த லீன்ற வேர்டுக்கு. ஸோ அப்போது அந்த ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, கென்ட் டு க்ரீன்விச், அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் இந்த ஸ்வான்ஸ் ரெண்டும் இப்படி வருது. ஓகேவா? ஸோ ரொம்ப பிரைட்டாக வருது. டூ ஃபேரியர் பேர்ட்ஸ் ஐ எட் டிட் நெவர் சி. இந்த அளவுக்கு அழகான இரு பறவைகளை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. த ஸ்னோ விச் டஸ் த டாப் ஆஃப் பிண்டஸ் ஸ்ட்ரீவ் டிட் நெவர் ஒயிட்டர் ஷிவ். ஸோ பிண்டஸ் அப்படின்றது இட்ஸ் எ மவுண்டைன். அது ஒரு பனிப்பிரதேசம் உள்ள ஒரு மலை, ஒரு மவுண்டன் ரேஞ்ச் அது. ஸோ அப்போது அந்த பிண்டஸ் ரிவருடைய அந்த டாப்பில், ஓகேவா, கீழெல்லாம் கூட கொஞ்சம் யாராவது நடந்திருப்பாங்க, கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும், இல்லை அந்த பனிகள் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். பட் டாப் ஆஃப் த பிண்டஸ் மவுண்டனில், அந்த ஸ்னோ மவுண்டனுக்கு மேலே அந்த பனிகள் எல்லாம் சிதறி இருக்கும்ல, படர்ந்து இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரீவ் அப்படின்றது படர்ந்து இருக்கிறது. ஸோ அப்போது அந்த பிண்டஸ் ரிவரில் அதுங்கெல்லாம் படர்ந்து இருக்கிறதுல அந்த மலையோட நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய பனிகள் கூட இந்தளவுக்கு ஒயிட்டராக இருந்து நான் பார்த்ததில்லை. ஸோ டிட் நெவர் ஒயிட்டர் ஷிவ் நார் ஜோவ் ஹிம்செல்ஃப் வென் ஹீ எ ஸ்வான் வுட் பி. ஸோ ஜோவ் அப்படின்றவங்க ஹீஸ் அ லவ், ஒரு லவர், ஜோவ் அப்படின்றவங்க. ஸோ நான் ஜோவ் ஹிம்செல்ஃப் வென் ஹீ எ ஸ்வான் வுட் பி. ஸோ அவர் வந்து இப்போ ஜோவு கூட வந்து பார்த்தீங்கன்னா லிடாவுக்காக அவர் ஸ்வானாகவே மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன்.
whiter did appear. ஸோ அப்போ ஜோ வந்து லிடாவுக்காக அவரே இப்போ ஒரு ஸ்வேனாக மாறி லிடாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது ட்ரை பண்ணது கூட இந்த அளவுக்கு ஒயிட்டராக அவர் வருவாரா, இந்த அளவுக்கு ஒயிட்டராக அவர் வரதுக்கு சான்சஸ். எட் லிடா வாஸ் தே சே ஆஸ் ஒயிட் அஸ் ஹீ எட் நாட் ஸோ ஒயிட் அஸ் தீஸ் நார் நத்திங் நியர். இல்லை லிடாவாத அப்படி இருப்பாங்களா? எட் லிடாவாஸ் இப்போ லிடாவாச்சு அப்படி வருவாங்களா? தே சே ஆஸ் ஒயிட் அஸ் ஹீ. அப்போது அவர் ஜோ மாறினார் வரல, லிடா இல்லை வரல, வேறு ஏதாச்சும் அதுக்கு நியராக வருமா? எட் நாட் ஸோ ஒயிட் அஸ் திஸ். இப்போ இதுக்கு கம்பேர் இந்த ஸ்வேன் 2 ஸ்வேன் இருக்கக்கூடிய ஒயிட்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே வரலையே. எட் நாட் ஸோ ஒயிட் அஸ் திஸ் இந்த மாதிரி எதுவுமே வரலையே. நார் நத்திங் நியர். அதுக்கு இணை அந்த 2 ஸ்வேன் மட்டும்தான். அந்த ஒயிட்டுக்கு இணை அந்த 2 ஸ்வேன் மட்டும்தான். வேறு எதுவுமே அதுக்கிட்ட கூட நெருங்க முடியாது. ஸோ பியூர்லி ஒயிட் தேவை that even the gentle stream the which them bear. ஸோ அதுங்க வந்து ரொம்ப பியூராக இருக்குது. ஸோ பியூர்லி ஒயிட் தேவர் ரொம்ப பியூர் ஒயிட்டில் இருக்குது. தட் ஈவன் த ஜென்டில் ஸ்ட்ரீம் தி விச் தெம் பேர் சீம்ட் ஃபவுல் டு தெம். ஸோ அப்போது அந்த ரிவரில் தான் அதுங்க நீந்தி வருது. ஓகேவா? தட் ஈவன் த ஜென்டில் ஸ்ட்ரீம், அந்த ஒரு ஜென்டில் ஸ்ட்ரீமில் தான் அது நீந்தி வருது. அந்த ஜென்டில் ஸ்ட்ரீம் இன் விச் தெம் பேர், அந்த ஜென்டில் ஸ்ட்ரீம் தானே அதுங்களை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது மேலே தானே, அந்த நீருக்கு மேலே அது நீந்துதுங்க. அப்போது நீர் வந்து அதை தாங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? டு விச் தெம் பேர் சீம்ட் ஃபவுல் டு தெம். இப்போது அந்த ரிவர் மேலே அதுங்க வருது போது அது இட்ஸ் ஃபவுல். லைக் அந்த ரிவர் அது ஏன் ஃபவுலுன்னு சொல்கிறாங்க? இப்போ ஃபவுல் அப்படின்னா இட்ஸ் எ மிஸ்டேக் இல்லை. அதுவே வந்து பார்த்தோன்னா அதுவே ஒரு அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஒன்று நடக்குது. என்ன ஃபவுல் அங்கே நடக்குது அப்படின்னா, அண்ட் பேட் ஹிஸ் பில்லோஸ் ஸ்பேர் டு வெட் தேர் சில்கன் ஃபெதர்ஸ். ஸோ பில்லோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மேலே மேகக்கூட்டம் வந்து கூட்டமாக போகுது பாருங்கள், அப்படி பஞ்சஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பில்லோஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பேட் ஹிஸ் பில்லோஸ் ஸ்பேர் டு வெட் தேர் சில்கன் ஃபெதர்ஸ். ஸோ அப்போது அந்த ஸ்வேன் அப்படின்னாலுமே அது கொஞ்சம் அப்படியே நல்லா ஃபர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி புஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ அப்போ அது தண்ணியில் கண்டிப்பாக படும். ஓகேவா? அப்போ தண்ணியில் படும்போது அது சீம் டு ஃபவுல் தெம். டு வெட் தேர் சில்கன் ஃபெதர்ஸ் சீம் ஃபவுல் டு தெம். நான் இங்கே கீழேருந்து மேலே படிக்கிறேன். ஸோ சீம் டு ஃபவுல் தெம். அப்போ தண்ணியில் நீந்துனா தண்ணியில் பட தான் செய்யும். அதில் என்ன ஃபவுல் அப்படின்னா, லீஸ்ட் தே மைட் சாயில் தேர் ஃபேர் ப்ளம்ஸ் வித் வாட்டர் நாட் ஸோ ஃபேர் அண்ட் மார் தேர் பியூட்டிஸ் பிரைட். ஸோ அந்த தண்ணியில் அது படும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, அந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்ட்ரீமாக இருக்குது, அப்படியே வெள்ளி நிறத்தில் அப்படியே மினுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பிரைட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் when it comes to third stanza, அந்த ஸ்வேன் பியூராக இருக்குது. அந்த ஸ்வேன் அந்த தண்ணியில் போகுது, அந்த ஃபெதர் அது மேலே படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபவுல் ஆகுது. அது என்ன ஃபவுல் அப்படின்னா, அந்த ஃபெதர் வந்து அந்த வாட்டரில் படும்போது பியூராக இருக்கக்கூடிய தேம்ஸ் ரிவர்லேயே அந்த ஸ்வேன் ஸ்விம் பண்ணும்போது அந்த தண்ணியில் இருக்கிற சம் டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வேனை அழுக்கு பண்ணிவிடும் அப்படின்றது தான். ஓகேவா? அதை தான் இங்கே நம்மளுக்கு மீன் பண்ணுறாங்க. டு வெட் தேர் சில்கன் ஃபெதர்ஸ் லீஸ்ட் தே மைட் சாயில் தேர் ஃபேர் ப்ளம்ஸ் வித் வாட்டர் நாட் ஸோ ஃபேர் அண்ட் மார் தேர் பியூட்டிஸ் பிரைட். ஸோ அப்போது அந்த அழுக்காக மாறிடும். ஸோ அப்போது இப்போ என்ன அப்படின்னா, தட் ஷோன் அஸ் ஹெவன்ஸ் லைட். ஸோ அது ஆக்சுவலி இது இன்னொரு விதமாகவும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஸ்வேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக மாறிடும். அட்லீஸ்ட் அந்த தேம்ஸ் ரிவரோட அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் அந்த ஸ்வேன் மேலே பட்டுதில்ல, அப்படி பட்டதுனால திஸ் வாட்டர் வில் பிகம் ஸோ பிரைட்டர். ஸோ அது மேலே பட்டதுனால இது புண்ணியம் தேடிக்குச்சு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு பியூராக மாறுபது. அந்த வாட்டர் வந்து பியூராக மாறுது. அது எந்த அளவுக்கு பியூராக மாறுது அப்படின்னா, ஒரு என்னது ஒரு ஹெவன்லி லைட்டு வரும்னு சொல்கிறோம்ல, ஒரு லைக் தேஜஸ், ஒரு ஹெவன்லி லைட், ஒரு ஒளி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவன்லி லைட் வந்து அந்த தேம்ஸ் ரிவர் அந்த ஸ்வேன் மேலே பட்டதுனால அந்த தேம்ஸ் ரிவருக்கு ஒரு ஹெவன்லி லைட், ஒரு பிரைட்டரான ஒரு பியூட்டி வந்து பார்த்தோன்னாக்கா கிடைக்குது. அகைன்ஸ்ட் தேர் பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஓகேவா? ஸோ இப்போ பிரைடல் டேவுக்கு ரொம்ப நாள் இல்லை. ஸோ அந்த ஸ்வீட் ரிவர் தேம்ஸ் வந்து சாஃப்டாக ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்க போது டில் ஐ என் மை சாங். எஃப் ஜோன்ஸ் த நிம்ஸ் which now had flowers their fill ran all in haste to see that silver brood
as they come floating on the crystal flood, whom when they saw, they stood amazed still, their wondering eyes to fill. So அப்போ soon after the nymphs வந்து அந்த ரெண்டு ஸ்வானும் அந்த ரிவர் தேம்ஸ் ரிவரில் இப்படி வருது, which were so beautiful and so brighter. ஸோ அப்போ அதை இது அவங்க பார்த்துட்றாங்க, அந்த நிம்ஸ் அந்த குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸஸ் வந்து அதை பார்த்துட்றாங்க. soon after they saw them which now had flowers their fill. அந்த பேஸ்கெட்டில் அவங்க ஃப்ளவர்ஸ் வந்து அந்த மிடோஸில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போது அது கையில் அவங்க வச்சுருக்குறாங்க. ரன் ஆல் இன் ஹேஸ் டு see that silver brood. ஸோ இந்த ப்ரூட், சில்வர் ப்ரூட் அப்படின்றது ஒரு யங் பேர்ட்ஸஸ். அந்த ரெண்டு யங் பேர்ட்ஸஸை பார்க்குறதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ஓடி வராங்க. as they came floating on the crystal flood. ஸோ அப்போது அந்த கிறிஸ்டல் கிளியராக, ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் அப்படி சொன்னது தானே, சில்வர் தேம்ஸ் இல்லை சில்வராக இருக்குது, சில்வர் கலரில் அது இருக்குது, அந்தளவுக்கு பிரைட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவன் இப்போது நம்மளுக்கு வேறு என்னமோ சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்வானுடைய ஃபெதரை அந்த தேம்ஸ் டச் பண்ணதுனால ஈவன் இட் பிகம்ஸ் ஹெவன்லி பிரைட்டர். அப்போது அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளட்டில் அந்த ஸ்வான் ரெண்டும் வந்துக்கிட்டு இருக்குது. whom when they saw they stood amazed still, their wondering eyes to fill. ஸோ அதை பார்த்த உடனே they were awestruck. அப்படி ரொம்ப பிரமிச்சு போயிட்டு நிற்கிறாங்க. அவங்க கண்களை அவங்களால நம்பவே முடியல, இந்த அளவுக்கு அழகான இரண்டு ஸ்வான்ஸா அப்படின்ற மாதிரி. தேர் wondering eyes to fill. them seemed they never saw a sight so fair of fowl so lovely. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி ஒரு இவ்வளோ அழகான ஒரு பறவைகளை பார்த்தது இல்லை. இப்போ ஃபவுல்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறது இட்ஸ் டினோட்ஸ் அ பேர்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு அழகான பேர்ட்ஸஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை. தட் தே ஷூர் did deem them heavenly born. ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய இந்த பறவைகள் ஹெவனில் இருந்து தான் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது கண்டிப்பாக அங்கேருந்து தான் வந்துடும். ஆர் டு பி தட் சேம் பேர் விச் த்ரோ த ஸ்கை ட்ரா வீனஸ் சில்வர் டீம். ஸோ அப்படியும் இல்லாட்டி வீனஸ் அவங்க தானே காடஸ் ஆஃப் பியூட்டி. ஸோ அந்த வீனஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஹெவன்லேருந்து இங்கே த்ரோ பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அவங்க தான் நமக்கு இந்த ரெண்டு பியூட்டிஃபுல் பேர்ட்ஸஸை தந்துருக்கணும். இது கண்டிப்பாக இங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்று இல்லை, ஹெவன்லேருந்து தான் வந்திருக்கணும். அப்போ அது ஹெவன்லேருந்து தான் வந்திருக்குன்னா பியூட்டிக்கு காடாக இருக்கக்கூடிய வீனஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பேர்ட்ஸஸை நம்மளுக்கு கொடுத்துருக்க முடியும். ஃபார் ஷூர் தே டிட் நாட் சீம் டு பி பிகாட் ஆஃப் எனி எர்த்லி சீட். இது கண்டிப்பாக பூமியிலிருந்து வந்தது இல்லை, ஓகேவா, புவிக்கு சொந்தமானது இது இல்லை. பட் ரேதர் ஏஞ்சல்ஸ் ஆர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் பிரீட். கண்டிப்பாக இது தேவதைகள் கூட்டத்தை சேர்ந்ததும் இல்லை, ஏஞ்சல்ஸை சேர்ந்ததும் இல்லை, ஏஞ்சலுடைய அந்த ஒரு ப்ரீட்ஸில் வந்ததும் இது இல்லை. ஆரிஜின் கண்டிப்பாக எர்த்லேயும் இல்லை, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்தும் இல்லை. எட் வேர் த பிரெட் ஆஃப் சோமஸ் ஹீட். ஸோ இப்போ இங்கே சோமஸ் ஹீட் அப்படின்றது எட் வேர் த பிரெட் ஆஃப் சோமஸ் ஹீட் அப்படின்றது இங்கே சம்மர் ஹீட், ஓகேவா. சம்மர்ஸ் மேபி அவங்க சம்மரில் பிறந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷேக்ஸ்பியரோட சானட்டை நம்ம படிக்கும்போது கூட ஷெல் ஐ கம்பேர் யூ டு தி சம்மர்ஸ் டே, அதில் கூட என்ன சம்மர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டே. அப்போது அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சீசன், அந்த பியூட்டிஃபுல்லான சீசனில் இவங்க பிறந்திருந்ததுனால இந்த அளவுக்கு அழகாக பிறந்திருந்துருக்குறாங்களோ அப்படின்றது. பட் இந்த சோமஸ் ஹீட் அப்படின்றது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேபி அவங்களுடைய அந்த ஒரு ஃபேமிலி நேமை பியர் பண்ணி தான் அந்த வேர்டு வருது, ஓகேவா. ஸோ அதுவாக கூட மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வே பிலீவ். அவங்க அப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க. எட் வேர் தே பிரெட் ஆஃப் சம்மர்ஸ் ஹீட் தே சே இன் ஸ்வீட்டஸ்ட் சீசன் வென் ஈச் ஃப்ளார் அண்ட் வீட் த எர்த் டிட் ஃப்ரெஷ்ஷர். ஸோ அப்போது அந்த ஒரு சம்மர் ஹீட்டில் அந்த சம்மர் சீசனில் தான் ரொம்ப அழகான ஒரு சீசன் இல்லை, அந்த அழகான சீசனில் பிறந்ததுனால இந்த பேர்ட்ஸஸ் ரெண்டும் இவ்வளோ அழகாக இருக்கோ. ஏன்னா அந்த ஒரு ஸ்வீட்டஸ்ட் சீசனில் தான் ஒவ்வொரு ஃப்ளார்ஸும் சரி இந்த எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு, கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெஷ் தே சீம்ட் அஸ் டே. ஸோ அப்போது அந்த ஒரு சம்மர் டேவில் அதிகாலையில் ஒரு பூ ஒன்று பூத்துது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த ரெண்டு ஸ்வான்ஸும் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்றாங்க. ஈவன் ஆஸ் தேர் பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். Then forth they all out of their basket drew, great store of flowers, the honor of the field, that to the sense did fragrant odors yield. ஸோ அதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கூட அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஏஞ்சல்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்மெண்டட் ஒரு வாசனை மிகுந்த அந்த ஒரு பூக்களை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போது அந்த
ஃப்ளார்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஸ்கெட்லேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஆல் விச் அப்பான் தோஸ் குட்லி பேர்ட்ஸ் தே த்ரீ. ஸோ அப்போது அவங்க மேலே இப்படி போடுறாங்க. ஓகேங்களா, அந்த ஃப்ளாஸை அவங்க மேலே இப்படி போடுறாங்க. ஓகே, ஸோ அந்த டெக்கரேட்டட் ஃப்ளாஸஸ் எல்லாத்தையுமே. அண்ட் ஆல் த வேவ்ஸ் டிட் ஸ்ட்ரீவ் தட் லைக் ஓல்ட் பீனஸ் வாட்டர் தே டிட் சீம் went down along the pleasant Thames shore, scatter with flowers through thusly the stream that they appear through lilies plenteous store. ஸோ அப்போது அந்த ஸ்வான்ஸ் ரெண்டும் கரை ஏறி இப்படி வருது. ஸோ அந்த ஏஞ்சல்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளார்ஸை தூவி அவங்கள வரவேற்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ளார்ஸை தூவும் போது கண்டிப்பாக அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்வான்ஸ் மேலேயும் மீதி எல்லாமே அந்த ரிவர்ஸ் மேலேயும் போய்ட்டு விழும். அப்போ ரிவர்ஸ் மேலே போய் விழுந்ததுன்னா அந்த ரிவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களால் மிதந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்ஷியன்ட் க்ரீக்கில் பீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த ரிவர் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஆல்ரெடி அந்த லீ அப்படின்றது கென்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏரியா வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அது ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, க்ரீன்விச் வரைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் அந்த பீனஸ் அந்த ஒரு ரிவருமே ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த டெம்ப்ஸில் ஸ்டார்ட் ஆகி தெசாலி வரைக்கும் இப்படி ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெம்ப் ஷோர், அந்த பீனஸோடைய அந்த டெம்ப் ஷோர் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் வித் ஃப்ளார்ஸ். அங்கேயுமே நிறைய பூக்களால் அந்த ஆறுகள் வந்து பார்த்தினாக்கா ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த பீனஸ் ரிவர் மாதிரி இந்த தேம்ஸ் ரிவரும் ரொம்ப அழகாக ஃப்ளார்ஸால் அலங்கரிக்கப்பட்ட மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்குது. லைக் ஏ பிரைட்ஸ் சேம்பர் ஃப்ளோர். லைக் ஏ பிரைட் சேம்பர் ஃப்ளோர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மணப்பெண்ணுடைய ஒரு ரூம் எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணப்பட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ரிவர் வந்து பார்த்திங்கனாக்கா டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு வித் ஃப்ளார்ஸ். 2 of those nymphs meanwhile 2 garlands bound of freshest flower which in that meadow they found. ஸோ அப்போது அந்த 2 ஸ்வானுமே என்ன பண்ணுதுன்னா அங்கே நிறைய நிம்ஸ் இருக்குங்களா, அதுலேருந்து 2 ஏஞ்சல்ஸ் முன்னாடி வந்து அவங்க கையில் அந்த 2 ஸ்வான்கிட்டையும் அந்த கேர்லாண்டை இப்படி போடுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த கேர்லாண்ட் என்ன கேர்லாண்டா ஃப்ரெஷஸ்ட் ஃப்ளார். இப்போ ஜஸ்ட் அ மூமெண்ட் அந்த இடத்துல என்ன ஃப்ரெஷஸ்ட்டாக இருந்துச்சோ அந்த ஃப்ளாரால் க்ரியேட் பண்ண ரொம்ப கீழே பாருங்க டு விச் ப்ரெசன்டிங் ஆல் இன் ட்ரிம் அரே அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா, அப்படி பண்ணப்பட்ட ஃப்ரெஷஸ்ட் ஃப்ளாரால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக செய்யப்பட்ட அந்த 2 கார்லாண்டை அவங்களுக்கு போடுறாங்க, அந்த ஸ்வானுக்கு போடுறாங்க. தேர் ஸ்னோவி ஃபோர்ஹெட்ஸ் தேர் வித் ஆல் தே க்ரவுன். ஸோ அப்போது அந்த மிக அழகான ஒரு 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 ஒயிட்டர் ஸ்னோ எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு ஒயிட்டராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஹெட்டில் அந்த கேர்லாண்ட் க்ரௌனை அவங்களுக்கு போடுறாங்க. வைல் ஒன் டிட் சிங் திஸ் லே. இங்கே லே அப்படின்றது இட்ஸ் ஏ சாங். ஓகேவா, அதில் ஒரு ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு சாங் ஒன்று பாடுது. ப்ரிப்பேர்ட் அகெயின்ஸ்ட் தட் டே, அந்த ஒரு பர்டிகுலர் டேவுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஸ்பெஷல் டெடிகேட்டிவ் சாங்கை பாடுறாங்க. அகெயின்ஸ்ட் தேர் பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங். ஸோ அந்த ஒரு பிரைடல் டேவுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு அந்த சாங்கை பாடுறாங்க. அந்த பிரைடல் டே விச் வாஸ் நாட் ஸோ லாங், அது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. அண்ட் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஓகேவா, ஸோ அண்ட் தென் ஏ ஜென்டில் பேர்ட்ஸ் the world's fair ornament and heaven's glory, whom this happy hour does lead unto your lover's blissful bower. ஸோ இந்த ஜென்டில் பேர்ட்ஸை poet நம்ம எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா the world's fair ornament, இந்த உலகத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஃபேரஸ்ட் ஆர்னமெண்ட், ஒரு ஃபேர் ஆர்னமெண்ட், ஒரு ஆர்னமெண்ட் யாரோ நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு பொருள் தான் ஆர்னமெண்ட். அப்போது இந்த உலகத்தை அழகுப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட்டாக வந்தது தான் அந்த ஸ்வான் அண்ட் ஹெவன்ஸ் க்ளோரி. அது ஹெவனுடைய ஒரு க்ளோரி, இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் ஹெவன்ஸ் க்ளோரி. whom this happy hour does lead unto your lovers blissful bower. ஸோ இந்த ஹெவன்லி க்ளோரியாக இருக்கக்கூடிய இந்த ஃபேர் ஆர்னமெண்டல் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வான்ஸை இந்த ஒரு ஹாப்பி ஹாரில் அது எங்கே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி கூப்பிட்டு போகுதுன்னா அவங்களுடைய லவ்வர்ஸ் பிளிஸ்ஃபுல் போவர். ஸோ போவர் அப்படின்றது இட்ஸ் ஒரு ப்ரைவேட் ஒரு ரூம், இட்ஸ் லைக் ஒரு அந்தப்புறம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு தான் அவங்கள அது
it's leading towards it. Okay, joy may you have and gentle hearts content of your lovers couplement. joy may you have, joy may you haveனா நீங்கள் போயிட்டு must have ஒரு நிறையா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறையா சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய மனம் நிறைந்து இருக்கணும். ஜென்டில் ஹார்ட்ஸ் கண்டென்ட் ஆஃப் யுவர் லவ்ஸ் கப்புள்மெண்ட். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறீங்க, யூ ஆர் அபவுட் டு கெட் மேரிட் அப்படின்னும்போது உங்கள் மனம் நிறைவாக நீங்கள் இருக்கணும். அண்ட் மனம் நிறைவாக நீங்கள் சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்கணும். அண்ட் லெட் ஃபேர் வீனஸ் தட் இஸ் குயின் ஆஃப் லவ். அப்போது காட் ஆஃப் லவ் அண்ட் த குயின் ஆஃப் லவ்வாக இருக்கக்கூடிய வீனஸும் சரி, வித் ஹர் ஹார்ட் குவெல்லிங் சன். ஹார்ட் குவெல்லிங் சன் தான் யார்? வீனஸுடைய சன் குப்பிட். ஸோ அப்போது குப்பிடும் சரி, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஸ்மைலை இந்த ரெண்டு ஸ்வான் மேலே அவங்க கொடுக்கணும். அவங்கள பார்த்து இவங்க பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடையணும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்வான் ரெண்டும் அவங்களுடைய லவ்வரை போயிட்டு அந்த மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வெட்லாக் பண்ணிக்கிறது, அந்த வெட்டிங் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை அவங்க லீட் பண்ண போகிறது. ஸோ இதை பார்த்து வீனஸும் அவங்களோட சன் குப்பிட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படின்னா whose smile they say has virtue to remove all love's dislike and friendship's faulty will forever to assail. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி சிரித்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்மைலுக்கு என்ன ஒரு வர்ச்சுனஸ் இருக்குது அப்படின்னா, இட்ஸ் லைக் அவங்க சிரிச்சாங்கன்னா நம்ம மேலே இருக்கிற திருஷ்டி போய்டுன்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல லைஃப் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கப்படுதுன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்ன இவனுக்கு இப்படி ஒரு லைஃபா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள், இவனுக்கு இப்படி ஒரு லைஃபா, இல்லை இவங்களுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டா, இவங்களுக்கு இப்படி ஒரு ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பலவிதமான அந்த ஒரு தீய எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய அந்த ஒரு வர்ச்சுனஸ் அந்த வீனஸுடைய அண்ட் குப்பிடுடைய ஸ்மைலுக்கு இருக்குது. ஓகே, லெட் என்லெஸ் பீஸ் யுவர் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஹார்ட் அக்கார்ட் அண்ட் பிளஸ்ட் பிளென்டி வெயிட் அப்பான் யுவர் போர்ட். அப்போது உனக்கு பார்த்தீங்கன்னா எல்லையற்ற மகிழ்ச்சி, முடிவற்ற ஒரு மகிழ்ச்சி, அது உங்களுக்கு நிறையா கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். உங்கள் மனம் நிறைவாக எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு எண்டு இல்லாமல் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும். அண்ட் பிளஸ்ட் பிளென்டி வெயிட் அப்பான் யுவர் போர்ட். ஸோ உங்களுக்காக ஸோ என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் யூ மே ஹேவ் மோர் சில்ட்ரன். ஸோ உங்களுக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தினாக்கா உங்களுக்காக இருப்பாங்க இன் ஃப்யூச்சரில். ஸோ அப்போ அந்த மாதிரி நிறையா இருக்கும். அண்ட் லெட் யுவர் பெட் வித் ப்ளஷர்ஸ் சாஸ்ட் அபவுண்ட் தட் ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ மே டு யூ அஃபோர்ட் விச் மே யுவர் ஃபோர் கன்ஃபவுண்ட் அண்ட் மேக் யுவர் ஜாய்ஸ் ரீடவுன் அப்பான் யுவர் பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஒரு என்லெஸ் ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் உங்களுக்கு நிறையா இருக்கணும். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் டியூரிங் த டைம் ஆஃப் அந்த பெட்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூ மஸ்ட் பி அந்த இன்டர்கோர்ஸ் டைம்லேயும் சரி, ஓகே அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக யூ மஸ்ட் பி இன் ப்ளஷர். ஸோ ப்ளஷர்ஸ் சேஸ்ட் அபவுண்ட் தட் ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ மே டு யூ அஃபோர்ட். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ஆக்சுவலி எட்மண்ட் ஸ்பென்சர் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பார் ஃப்ரூட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரூட்லெஸ் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு நல்ல நினைவுமே எதுவுமே இல்லை. அப்போ இங்கே ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா நல்ல நினைவுகள் நிறைய இருக்குது. தட் ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ மே டு யூ அஃபோர்ட். ஓகேவா? நல்ல நல்ல நினைவுகளை, ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களை உங்களுக்காக நீங்கள் வச்சுருக்கணும். விச் மே யுவர் ஃபோர்ஸ் கன்ஃபவுண்ட். அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, அந்த ரெண்டு ஸ்வேனும் அவங்களோட லவ்வர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அதை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்பட்டாங்கல்ல. அந்த பொறாமைப்பட்டவங்க எல்லாருமே நீங்கள் சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு நம்ம நீங்கள் தப்பு கணக்கு போட்டுட்டோன்ற நினைக்கிற அளவுக்கு யூ மஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? மேக் யுவர் ஜாய்ஸ் ரீடவுன் அப்பான் யுவர் பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஸோ எண்டட் ஷீ அண்ட் ஆல் த ரெஸ்ட் அரவுண்ட் டு ஹர் ரீடபுள் தட் ஹர் அண்டர் சாங் விச் செட் தேர் பிரைடல் டே ஷுட் நாட் பி லாங். ஸோ அப்போ ஒரு நிம்பு தானே ஃபஸ்ட்டு அந்த சாங்கை ஸ்டார்ட் பண்ணுது. அங்கே ஒரு ரெண்டு நிம்பு வராங்க, ரெண்டு ஏஞ்சல் வராங்க, அந்த கார்லாண்ட் அவங்களுக்கு அந்த ஸ்வேனுக்கு போடுறாங்க. ஸோ இன்னொரு நிம்பு பார்த்தா அந்த பிரைடல் டேவுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சாங்கை பாடுறாங்க இல்லையா? ஸோ அப்படி பாடினவங்க தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்,
ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நடக்கணும். ஸோ உங்கள் மேலே இருக்கிற அந்த திஷ்டி, கண் திஷ்டி, அந்த பொறாமைகள் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா வீனஸ் அண்ட் குப்பிட் அவங்களோட ஸ்மைல் மூலிமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சாங் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆகணுன்னே ஆல் த ரெஸ்ட் அரவுண்ட் டு ஹர் ரீடபிள் தட் ஹர் அண்டர்ஸ்டாங். ஸோ கூட பக்கத்தில் மற்ற நிம்பெல்லாம் நின்று கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் தே ஸ்டார்டட் டு சேங் த சாங். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க வித் செட். ஸோ அப்போ அவங்க அந்த சாங்கில் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர் பிரைடல் டே ஷுட் நாட் பி லாங். ஸோ அவங்க பிரைடல் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வந்துடணும், அந்த வெட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக இருக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு எகோ ஒன்று கேட்குது. அண்ட் ஜென்டில் எகோ ஃப்ரம் த நெய்பர் கிரவுண்ட் தேர் அசன்ட் டிட் ரிசவுண்ட். ஸோ அப்போது ஒரு எகோ ஒன்று கேட்குது. அந்த எகோவில் என்ன கேட்குதுன்னா, இவங்கெல்லாம் பாடினாங்க இல்லையா, ஸோ அதுவே அந்த அசன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீசவுண்ட் ஆகுது, திரும்ப நமக்கே கேட்குது. அதுதானே ஆக்சுவலி எகோ. ஸோ நம்ம சொல்கிறது நம்மளுக்கே கேட்குறதுன்னு எகோ. அப்போது நம்ம சொன்னதே திரும்ப கேட்குது. ஸோ ஃபோர் தோஸ் ஜாயஸ் பேர்ட்ஸ் டிட் பாஸ் அலாங் adown the lea that to them murmured low as he would speak. So for those joyous birds it pass along. ஸோ அப்போ அங்கே நிறையா பேர்ட்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் எங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்குது, போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா ரொம்ப சந்தோஷமாக அந்த ஓவர் த தேம்ஸ் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடவுன் த லீ தட் டு தெம் மர்மர்ட் லோ. ஸோ அடவுன் த லீ அப்படின்றது அது அந்த ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்லேயே. ஸோ கென்ட்டிலேருந்து இது வரைக்கும் போகக்கூடிய ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அடவுன் த லீ தட் டு தெம் மர்மர்ட் லோ. ஸோ இப்போ யார் தான் பாடுறது, அந்த எக்கோ எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அந்த ரிவர்லேருந்து தான் கேட்குது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்வான்ஸை பற்றி அதோட பியூட்டியை பற்றி ஏதாவது பாடணும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வந்து போகுது. ஸோ பாட போகுது. ஆஸ் ஹி வுட் ஸ்பீக், அவர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் தட் லேக் எ டங்க். ஸோ அதுக்கு தான் நாக்கு இல்லைல்ல, ஸோ அதெல்லாம் பேச முடியாது. எ டிட் பை சைன்ஸ் ஹிஸ் கிளாட் அஃபெக்ஷன் ஷோ மேக்கிங் ஹிஸ் ஸ்ட்ரீம் ரன் ஸ்லோ. ஸோ அப்போது அதுவுமே வந்து பார்த்தோன்னா அதோட லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரீமை, அந்த நீர் ஓட்டத்தை ஸ்லோ பண்ணுது, கொஞ்சம் நிறுத்துது. அண்ட் ஆல் த ஃபவுல் விச் இஸ் இன் ஹிஸ் ஃப்ளட் டிட் டுவெல் கேன் ஃப்ளாக் அபவுட் திஸ் ட்வைன் that did excel the rest so far as Cynthia does send the lesser star. So they enraged well did on those to attend and their best service lend. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரீமை அதை ஸ்லோ பண்ணுது. அந்த ஸ்ட்ரீமை அதை ஸ்லோ பண்ண உடனே அந்த தேம்ஸ் ரிவருக்கு மேலே நிறைய பறவைகள் வந்து சந்தோஷமாக பறந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த பறவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாகுது. ஸோ அதுங்க எல்லாம் ஒன்றாகுது. ஸோ அதுங்க எல்லாம் ஒன்றாக உடனே அந்த இடத்த பார்க்குறதுக்கு, அந்த பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்த பார்க்குறதுக்கு என்னென்னா, டே டைமில் ஒரு மூன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு நிலவு வந்ததுன்னா எப்படி இருக்கும், ஹவு பியூட்டிஃபுல் இட் வாஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுனே. ஸோ தே என்ரேஞ்ச்டு வெல் டிட் ஆன் தோஸ் டு அட்டன். ஸோ அப்போ அந்த 2 ஸ்வேனை சுற்றி இதுங்க எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மூன் வந்து கவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸஸ் குரூப் ஃப்ளாக்ஸ் அந்த ஃபவுல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுது. ஓகேவா. அகெயின்ஸ்ட் தேர் வெட்டிங் டே விச் வாஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மைன் சாங். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். அட் லென்த் தே ஆல் டு மெரி லண்டன் கேம், டு மெரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் that to me gave this life's first native source, though from another place I take my name and house of ancient fame. ஸோ அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெரி லண்டனுக்கே வந்துட்டாங்க. அந்த லண்டனுடைய அந்த ஒரு சிட்டி கிட்டவே அவங்க வந்துட்டாங்க. டு மெரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ். மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ்னால் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே இந்த லண்டன் தான், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் க்ரியேட் பண்ணி கொடுத்ததே இந்த லண்டன் தான். ஸோ அதுதான் இங்கே மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தட் டு மீ கேவ் திஸ் லைஃப் ஃபஸ்ட் நேட்டிவ் சோர்ஸ். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு சம்பாத்தியம் இல்லை ஒரு என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு எதுவாக இருக்கட்டும், அந்த ஒரு நேட்டிவ் சோர்ஸ், முதன்மையான எனக்கு ஒரு ரிசோர்ஸ், ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தது இந்த லண்டன் தான். தோ ஃப்ரம் அனதர் பிளேஸ் ஐ டேக் மை நேம். என்ன தான் நான் வேறு ஊரில் இருந்து என்னோடய ஃபேமிலியோடைய ஆரிஜின், என்னோடய சொந்த ஊர் வேறு ஏதோ ஒன்று இருந்திருந்தாலும், பட் இந்த இடத்துக்கு லண்டனுக்கு வந்தப்போ இந்த இடம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நேட்டிவ் சோர்ஸஸாக எனக்கு கொடுத்தது. அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன் ஃபேம். ஸோ இந்த இடம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமை எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது. அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன் ஃபேம்.
ஓகேவா. ஸோ அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஃபேம்ன்றது அண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீன் பண்ணுறதையே லண்டன் இட் செல்ஃப். ஓகேவா, எனக்கு ஒரு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்ததே இந்த லண்டன் தான். ஓகேவா, தேர் வென் தே கேம் வேரஸ் தோஸ் பிரிக்கி டவர்ஸ். ஸோ அந்த இடத்துல அந்த மெரி லண்டனுக்கு தானே அவங்க வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு டவர் பில்டிங் ஒன்று இருக்குது, விச் வாஸ் மேட் அப் ஆன் வித் பிரிக்ஸ். ஓகேவா, ஸோ அந்த கற்களால் செங்கற்களால் கட்டப்பட்ட அந்த ஒரு டவர், ஒரு டால் பில்டிங் ஒன்று இருக்குது. த விச் ஆன் தேம்ஸ் ப்ரூட் ஏஜ் பேக் டோர் ரைட் வேர் நவ் த ஸ்டுடியஸ் லாயர் ஹாவ் த பர்ஸ் தேர் while want the Templar Knights to bite till they decay to pride. ஸோ இப்போ அந்த டெம்ப்ளர் நைட்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டால் பில்டிங்கில் தான் ஒரு நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிற்காலத்தில் இதோட நேம், அந்த டவர் பில்டிங்கோடைய அந்த பிரிக் டவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போனதுக்கு காரணம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ப்ரைட்னஸ். அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்வம், தான் அப்படின்ற அந்த ஒரு நினப்பு, இதெல்லாமே அந்த ஒரு ஓவர் ப்ரைட்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிக்கி டவருடைய ஒரு நேமை, அந்த ஃபேமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழிவுக்கு கொண்டு வந்தது அவங்களுடைய டெம்ப்ளர் நைட்ஸுடைய அந்த ஒரு ப்ரைட் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வேர் அண்ட் டூ தேர் ஸ்டான்ஸ் எ ஸ்டேட்லி பிளேஸ் வேர் ஆஃபன் ஐ கெயின் கிஃப்ட்ஸ் அண்ட் குட்லி கிரேஸ் ஆஃப் தட் கிரேட் லார்ட் விச் தேரின் ஓன்ட் டு டுவெல் who wants too well now feels my friendless case but here fits not well old woes but joys to tell against the bridal day which is not long sweet aims run softly till I in my songs. ஸோ இந்த பில்டிங்க்கு நெக்ஸ்ட்டாக ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு நியூ மேன்ஷன் ஒன்று அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு நியூ பில்டிங் ஒன்று அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பில்டிங் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கெயின் ஸோ மெனி கிஃப்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கு, என்னோடய சாங்க்கு நிறைய ப்ரைஸஸ் நான் அந்த இடத்துல போய்ட்டு வாங்கி இருந்திருக்கிறேன். ஓகேவா. ஸோ லார்ட், இப்போ நான் அந்த பழசை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு விரும்பவே இல்லை. இப்போ என்னோடய பழைய நினைவுகள், அந்த என்னுடைய ரிமெம்பரன்ஸ், அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்லாம் இப்போ யாருக்கு வேணும்? ஸோ இந்த 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 ஹாப்பினஸை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாமே இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகலை. இப்போ நான் பேச வேண்டியது ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான். ஸோ அந்த பிரைடல் டே மட்டும்தான். ஓகேவா, அகைன்ஸ்ட் த பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அண்ட் தென் எட் therein now does lodge a noble pay, great England's glory and the world's white wonder, whose dreadful name laid through all Spain did thunder, and Hercules, two pillars standing near, did make to quack and fear. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு இடத்துல போயிட்டு தானே நிறைய ப்ரைஸஸ் வாங்கினேன், நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கிடைச்சிது, நிறைய குட் நேம்ஸஸ் எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல, அந்த பில்டிங்கில், அந்த மேன்ஷனில் ஒரு நோபல் பர்சன் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் இங்கிலாண்டுக்கு க்ளோரி வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் இங்கிலாண்டுக்கு அந்த க்ளோரி கொடுத்ததுனால, க்ரியேட் பண்ணதுனால வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப வண்டராக இருந்தது. ஸோ இவர் பேரை கேட்டாலுமே ஸ்பெயினே அப்படியே அதிரும். ஜஸ்ட் பிகாஸ் அவருடைய அந்த ஒரு வேளார், அந்த ஒரு ப்ரைடு, அந்த ஒரு வீரம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இவருக்கு இருந்தது. ஸோ ஹெர்குலிஸ் அப்படின்ற ஒரு நேமை கேட்டாலுமே ஸ்பெயினே படை நடுநடுங்கும் அப்படின்ற அளவுக்கான ஒரு நேம். அண்ட் ஹெர்குலிஸோடைய பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டிங் நியர் டிட் மேக் டு குவாக் அண்ட் ஃபியர். ஸோ அப்போது டூ பில்லர்ஸ் ஸ்டாண்டிங் நியர், இந்த டூ பில்லர்ஸ் ஸ்டாண்டிங் நியர் அப்படின்றது அது எங்கே அப்படின்னாக்கா, ஸோ அந்த ரெண்டு ஹெர்குலிஸோடைய அந்த ஒரு டூ பில்லர்ஸுமே ஆர் ஃபேஸிங் ஈச் அதர் இன் ஆஃப்ரிக்கன் அண்ட் யூரோப்பியன் சோர்சஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்குலிஸோட டூ பில்லர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் வித் ஈச் அதராக இருக்கும். ஃபேர் பிரான்ச் ஆஃப் ஹானா ஃப்ளா ஆஃப் சிவாலரி தட் ஃபில்லஸ்ட் இங்கிலாந்து வித் யுவர் ட்ரையம்ஸ் ஃபேம். ஸோ அப்போது நிறையா உங்களுக்கு ஹானர் கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபேர் பிரான்ச் ஆஃப் ஹானா, ஃப்ளார் ஆஃப் சிவாலரி, உங்களுடைய அந்த ஒரு சிவாலயர், ஒரு ரொம்ப ஒரு வீரம் மிகுந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்குலியஸ் தட் ஃபில்லஸ்ட் இங்கிலாந்து வித் யுவர் ட்ரையம்ஸ் ஃபேம். ஸோ அப்போது உங்களுடைய விக்டரிஸ் மூலியமாகவே இந்த இங்கிலாந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புகழால் நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ உங்களுடைய புகழ் தான், உங்களுடைய அந்த வீரம் தான், உங்களுடைய அந்த பேச்சு தான், உங்களுடைய அந்த போர் திறன் தான் இந்த இங்கிலாந்து ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குது. ஜாய் ஹேவ் யூ ஆஃப் யுவர் நோபல் விக்டரி. ஸோ உங்களை நாங்கள் கொண்டு இருக்கிறதுக்கு, உங்களுடைய வெற்றியை நாங்கள் கொண்டு இருக்கிறதுக்கு இந்த இங்கிலாந்து ஃபீல் ப்ரவுட் அண்ட் என்லெஸ் ஹாப்பினஸ் ஆஃப் தென் ஓன் நேம் தட் ப்ராமிஸ் த சேம்.
ஸோ அப்போது இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்லெஸ் ஹாப்பினஸ், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து என்லெஸ் ஹாப்பினஸ் அண்ட் ப்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. தட் ப்ராமிஸ் த சேம், ஓகேவா. ஸோ இங்கிலாந்துக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் த சேம் திங். அது உங்களோட சிவால்ரியாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த ட்ரையம்பாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த ஃபேமாக இருக்கட்டும், உங்களோட விக்டரியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்ஸ் த சேம். தட் த்ரோ யுவர் பவர்ஸ் அண்ட் விக்டரியஸ் ஆர்ம்ஸ் யுவர் கண்ட்ரி மே பி ஃப்ரீ ஃப்ரம் ஃபாரின் ஆர்ம்ஸ். ஸோ உங்களுடைய அந்த ஒரு பவர்ஃபுல் விக்டரி, உங்களுடைய அந்த பவர்ஃபுல் விக்டரிஸ் ஆர்ம்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு அவருடைய அந்த ஒரு வால் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆர்ம், அதை பார்த்தாலுமே இட் சிம்பிளைசஸ் த பர்சன், ஓகேவா. இப்போ ஹெர்குலிஸ் ஏதோ ஒரு ஆம் வச்சுக்கிட்டு தான் அவர் ஃபைட் பண்ணார் அப்படின்னா ஹெர்குலிஸ் வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அவரோட ஆம் வந்து நின்னாலுமே அந்த இடத்துல ஹெர்குலிஸ் நிற்கிறதா தான் கணக்கு. அப்போது அந்த உங்களுடைய அந்த விக்டோரியஸ் ஆர்ம்ஸஸ்ஸு, உங்களுடைய பவரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரினுடைய ஆர்ம்ஸஸ், ஃபாரின் கண்ட்ரிஸுடைய ஆர்ம்ஸஸ்லேருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணியிருக்கு. அண்ட் கிரேட் இலியாஸ் க்ளோரிஸ் நேம் மே ரிங் த்ரூ ஆல் த வேர்ல்ட் ஃபில்டு வித் யுவர் வைட் அலாம்ஸ். ஸோ அப்போது தி கிரேட் எலிசபெத்துடைய க்ளோரி, அந்த எலிசபெத்துடைய புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவ செய்யுது. ஏன்னா எலிசபெத் குயினுக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாவீரன் அப்படின்ற அந்த ஒரு நேம், அப்போது எலிசபெத் கிட்ட ஒரு மிகப்பெரும் படை இருக்குது அப்படின்றது இந்த உலகம் ஃபுல்லாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. ஸோ அப்போ இந்த ஒரு பிரேவரியை, இந்த ஒரு வேலரை, இந்த ஒரு ட்ரையம்ப் ஃபேமை which some brave muse may sing to ages following. ஸோ காலம் கடந்து நிற்கிற அளவுக்கு மியூஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா காடஸ் ஆஃப் பொயட்ரி, கவிதையின் கடவுள் தான் மியூஸு, ஓகேவா. பொயட்ரியோடைய கடவுள் தான் மியூஸு. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா இவருடைய வேளாரை பற்றி பாட்டு பாடுவாங்க, சாங், அந்த ஒரு பொயட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பாடுவாங்க. இப்போ இது வித் ஸ்டாண்ட் ஆல் த ஏஜஸ், எல்லா காலம் கடந்து நெருக்கிற அளவுக்கு இது நிற்கும். Upon the bridal day which is not long, sweet themes run softly till I end my song. ஸோ அப்போது இந்த bridal day ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப இட் வாஸ் ஸோ நியரிங் அண்ட் ஸ்வீட் themes run softly till I end my song. And moving to the next one. From those high towers this noble lord issuing, like radiant Hesba when his golden hair in the ocean below he has bathed fair, descended to the rivers open weaving with a great train ensuing. Oh, from those high towers, அந்த ஒரு டவர்லேருந்து ஒரு ஒரு டவர், அந்த பிரிக் டவர் ஒன்று காமிச்சார் இல்லைங்களா அவர், ஸோ ஸ்பென்சர் நமக்கு சொன்னார் இல்லை. ஸோ அப்போ அந்த ஒரு ஹை டவர்லேருந்து ஒரு நோபல் லார்டு கீழே இறங்கி வராங்க, ஓகேவா. ஸோ அப்போ அந்த நோபல் லார்டு யார் அப்படின்னா லார்ட் ஆஃப் த ஏல் ஆஃப் எசெக்ஸ், அவங்க கீழே வராங்க. ஸோ அப்போ கீழே வரும்போது லைக் ரேடியன்ட் ஹெஸ்பர் வென் ஹிஸ் கோல்டன் ஹேர். ஹெஸ்பர் அப்படின்றது இட்ஸ் லைக் ஈவினிங் ஸ்டார், ஓகேவா. ஈவினிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்டாரு, ஓகேவா. ஸோ ஹெஸ்பிரஸ் அப்படின்றது ஈவினிங் ஸ்டார். லைக் ரேடியன்ட் ஹெஸ்பர் வென் ஹிஸ் கோல்டன் ஹேர் இன் த ஓஷன் பிலோஸ் ஹி ஹேட் பேத்ட் ஃபேர், டிசன் டு த ரிவர்ஸ் ஓப்பன் வீவிங் வித் ஏ கிரேட் ட்ரெயின் என்ஷூவிங். ஸோ அவர் இப்போ வெளியில் வராரு. ஸோ அவருடைய ஒரு கோல்டன் ஹேர், ஆக்சுவலி அவருக்கு வந்து கோல்டன் ஹேர் இருக்கும். ஸோ அப்போ அந்த கோல்டன் ஹேரு அவர் வெளியில் வரும்போது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஈவினிங் டைமில் ஒரு ஸ்டார் ஒன்று வந்ததுன்னா எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அது க்ளோ ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அந்த கோல்டன் ஹேர் வந்து க்ளோ ஆகுது. ஜஸ்ட் பிகாஸ் அவர் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீலை என்ன அந்த இடத்துலேருந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்போ தான் வெளியில் வராங்க. இன் தி ஓஷன் பிலோஸ் ஹி ஹேஸ் பேத்டு ஃபேர். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க குளிச்சுட்டு வெளியில் வராங்க. டிசெண்டட் டு த ரிவர்ஸ் ஓப்பன் வீவிங் வித் எ கிரேட் ட்ரெயின் என்ஷூவிங். ஸோ அப்போது குரூப் ஆஃப் மென்ஸ் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து வராங்க. ஸோ அப்போ அவர் இறங்கி இப்படி வராரு. அப்படியே அந்த ஓப்பன் வியூ அந்த ரூம்லேருந்து அப்போ ரிவருக்கு அவங்க இறங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் வியூவுக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அபவ் த ரெஸ்ட் வேர் குட்லி டு பி சீன் ஏல் ஆஃப் எசெக்ஸ் வராங்க. அவங்க கூட குரூப் ஆஃப் மென் வராங்க. இந்த அபவ் த ரெஸ்ட் இவங்கெல்லாம் இல்லாமல் வேர் குட்லி டு பி சீன் டூ ஜென்டில் நைட்ஸ் ஆஃப் லவ்லி ஃபேஸ் அண்ட் ஃபியூச்சர். ஸோ அவங்க கூட டூ ஜென்டில் நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நடந்து வராங்க, ஓகேவா. ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸம் மேன் 2 பேர் கீழே நடந்து வராங்க. டூ ஜென்டில் நைட்ஸ் ஆஃப் லவ்லி ஃபேஸ் அண்ட் ஃபியூச்சர் பிசிமிங் வெல் த போவர் ஆஃப் ஆனி குயின். ஸோ பிசிமிங் வெல் த போவர் அப்படின்னா இந்த போவர் அப்படின்றது அந்த புறம்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த புறத்துக்கு
போகிறதுக்கு கேப்பபிளான, பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. டூ பியூட்டிஃபுல் ஸ்வான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டூ பியூட்டிஃபுல் ஸ்வான்ஸுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அளவுக்கு தே ஹாவ் எ லவ்லி ஃபேஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வித் கிஃப்ட்ஸ் ஆஃப் விட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஃபிட் ஃபார் ஸோ குட்லி ஸ்டேச்சர். ஸோ அப்போது இவங்க தே வேர் ஸோ கிஃப்டட் வித் நாலேஜ் அந்த ஆர்னமெண்ட் ஆஃப் நேச்சர், இயற்கை அவங்களுக்கு நிறையா செல்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது. ஃபிட் ஃபார் ஸோ குட்லி ஸ்டேச்சர். ஸோ அவங்க தேவர் லுக்கிங் ஸோ குட், அப்படி பார்த்தா ஒரு நல்ல ஒரு லுக், ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்சோ தேவர் கிஃப்டட் வித் நாலேஜ். ஓகேவா, லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். தட் லைக் த ட்வின்ஸ் ஆஃப் ஜோ தே சீம்டு இன் சைட். அவங்க ரெண்டு பேரும் அந்த 2 நைட் நடந்தது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ட்வின்ஸ் ஆஃப் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ட்வின்ஸ் ஆஃப் ஜோ அப்படின்றவங்க யார் அப்படின்னா தேவர் கேஸ்டர் அண்ட் போலக்ஸ். ஓகேவா, கேஸ்டர் அண்ட் போலக்ஸ். இவங்க அந்த கேஸ்டர் அண்ட் போலக்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னா தேவர் பார்ன் டு ஜூபிட்டர் அண்ட் லிடா. ஓகேவா, இந்த ஜெமினி ஃபிலிம்ஸ்னு போட்டாங்கன்னா 2 ட்ரம்பட்டை வாயில் வச்சுக்கிட்டு ஊதும் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தினாக்கா ட்வின்ஸ் ஆஃப் ஜோ அப்படின்னு சொல்கிறது. அந்த ட்வின்ஸ் யார் அப்படின்னா கேஸ்டர் அண்ட் போலக்ஸ். ஓகேவா, ஸோ அவங்க தட் லைக் த ட்வின்ஸ் ஆஃப் ஜோ த சீம்ட் இன் சைட். அது பார்க்குறதுக்கு ஜோவுடைய அந்த ட்வின்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. விச் டேக் தி பேல்ரிக் ஆஃப் த ஹெவன்ஸ் பிரைட். ஸோ அவங்கள அப்படியே பார்க்குறதுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, தே வேர் ஸோ பியூட்டிஃபுல். ஓகேவா, அவங்க தே வேர் ஸோ ஹேண்ட்ஸம். ஸோ அந்த 2 பேரும் பார்க்குறது தே வேர் ஸோ பிரைட். அந்த ஹெவன்லி பிரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த தேம்ஸ் ரிவரு அந்த ஸ்வானுடைய ஃபெதரில் படுறதுனால ஹெவன்லி பிரைட் வந்ததுன்னு சொல்ல பாருங்க. அந்த அளவுக்கு இவங்களும் தே வேர் லுக்கிங் ஹெவன்லி பிரைட். தே 2/4 பேசிங் த ரிவர் சைட். ஸோ அப்போ அவங்க 2 பேருமே அந்த ரிவரை நோக்கி தான் நடக்கிறாங்க. ரிசீவ்ட் தோஸ் 2 ஃபேர் பிரைட்ஸ் தேர் லவ்ஸ் டிலைட். ஸோ அப்போது அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த 2 ஃபேர் பிரைட்ஸ், அந்த 2 ஸ்வானு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது பிரைட் குரூம்ஸ், மணப்பெண் தான் அப்படின்றது இந்த போயம் இயர்லராக படித்தவங்களுக்கு இதை பற்றி தான் அவர் பேசுகிறாருன்னு தெரியும். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது நம்மளுக்கு த்ரூ அவுட் த போயம் கண்டிப்பாக நம்மளுக்கு அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இவர் வந்து அந்த 2 பிரைட்ஸை பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. தேர் லவ்ஸ் டிலைட் விச் அட் தி அப்பாயிண்டட் டைம். ஸோ அப்போ அந்த 2 பேரும் அந்த 2 நைட்டும் ரிவரை நோக்கி நடக்கிறாங்க. ஸோ அந்த 2 ஃபேர் பிரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ்ஸ் டிலைட்டில் அவங்க 2 பேரும் மனம் முடிக்க போகிறாங்க. விச் அட் தி அப்பாயிண்டட் டைம், அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு நேரத்தில். ஈச் ஒன் டிட் மேக் ஹிஸ் பிரைட். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரைடை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அகெயின்ஸ்ட் தேர் பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங். ஸோ அப்போது இவ்வளோ நேரமும் நாட் லாங்னு சொன்னாங்க. இப்போது அந்த மணப்பெண்ணும் வந்துட்டாங்க, மணமகனும் வந்துட்டாங்க, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் போகிறாங்க. அப்போ டெஃபினெட்லி விச் இஸ் நாட் லாங். அகெயின்ஸ்ட் தேர் பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங். கண்டிப்பாக இன்னும் ரொம்ப நேரம் இல்லை அந்த மேரேஜுக்கு. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஸோ என்னோடய சாங்கை பாடி முடிக்கிற வரை ஸ்வீட் தேம்ஸ் வந்து பார்த்தினாக்கா ஸ்லோவாக தான் ரன் ஆக போகுது, சாஃப்டாக தான் ரன் ஆக போகுது. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் about this poem. Thanks for watching.